ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்பலக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவில் நம்ம அக்டோபர் மாதத்தில் சூரியன் குரு சுப விளைவாகவும், சூரியன் குரு அசுப விளைவாகவும், சூரியன் சனி சுப விளைவாகவும் 36 நாட்களுக்கு எப்படி பலன் தருதுங்கிறத பார்க்குறோம். இப்போ தற்சமயம் நமக்கு 8ஆம் இடத்துல சூரியன் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. ஏற்கனவே புதன் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்னு 12 லக்னங்களுக்கும் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதை உங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதில் பலனடைங்க. 8ல் கேது இருக்கிறது நமக்கு கெட்ட ஸ்தானம்தான். இருந்தாலும் நம்ம ஜனனஜாதத்தை வச்சு கேது இருந்த இடம் நமக்கு சாதகமாக பாதகமாக, கேது நமக்கு எந்த பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குனராக வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நன்மைகள் இருந்தால் அந்த பாதிப்பு குறைவாகவும் நன்மைகள் நலமாகவும் நடக்குங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் 8ஆம் இடத்துல சூரியன் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த இஷ்ட திருமணம் பண்ணுறவங்க, லவ் மேரேஜ் பண்ணுறவங்க, மற்றபடி ஒரு மாதிரி திருமண விஷயங்களில் ஏற்படக்கூடிய டென்ஷன்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த 10ஆம் தேதி வரைக்கும் தான் சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகண தோஷத்தில் சூரியன் இருக்கார். அக்டோபர் 10க்கு மேலே ப்ராப்ளம் இல்லை. அக்டோபர் 10லிருந்து 17 வரைக்கும் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயினுடைய இன்னொரு நட்சத்திரமான மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் குரு இருக்கார். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனும் ஒரு சுப விளைவை உண்டாக்குறாங்க. இது பொருளாதாரத்துக்கும் வேலைக்கும் நம்ம பார்க்குற உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும் நன்மை பயக்கக்கூடியது. இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னு வைங்க, இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, வீடு ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது சார்ந்த விஷயத்துக்கும் பாசிட்டிவாக நடக்கும். தாயாருடைய அமைப்பிலையும் அது சில நன்மைகளை கொடுக்கும். ஆனாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இனம் புரியாத சலிப்பையோ ஒரு அவஸ்தையோ பயத்தையோ உடல் அசௌகரியத்தையோ உண்டாக்கக்கூடுங்கிறதுல கவனம் செலுத்தணும். ஆனால் இந்த குருவும் சூரியனும் 4ஆம் இடம் 8ஆம் இடத்துல சுப விளைவு ஏற்படுத்துறதுங்கிறது நமக்கு பொருளாதாரம், தொழில் மேன்மைகள், பண வசதி இதில் நன்மைகளை கொடுத்தாலும் வண்டி வாகனம் ஓட்டுறது, ஹெல்த் இஷ்யூஸு, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி டென்ஷனை உண்டாக்கி நமக்கு சங்கடப்படுத்துங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் இந்த கிரகங்களுக்கு இடையில் ஏற்படுற சுப விளைவு நம்ம லக்னத்துக்கு அது கெட்ட ஸ்தானமாக போகிறதுனால நமக்கு அது நெகட்டிவாக தான் வேலை செய்யும். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம், இந்த 2 கிரகமும் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திராதிபதியான செவ்வாய் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஓரளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கும். இந்த 17ஆம் தேதி சூரியன் துலா ராசிக்கு மாறுகிறார். அங்கே துலா ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை 3-4 பாதங்களில் ஒரு 7 நாள் பயணிக்கிறார். 23ஆம் தேதி வரைக்கும். அந்த 23ஆம் தேதி வரைக்கும் அசுப விளைவு குருவுக்கு சூரியனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் குரு இருந்த இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அந்த அசுப விளைவு ஏற்பட்டாலும் கூட நம்மளுக்கு சூரியன் 9ல் வர்றது பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 9ஆம் இடம்ங்கிறது நமக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், புதிய நண்பர்களை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மேல் படிப்பு படிக்கிறதாகட்டும், வெளிநாடு வெளியூர் போகிறதாகட்டும், பூர்வீக சம்பந்தப்பட்ட இறை நன்மைகள், அதாவது தெய்வ அனுகூலங்கள், இதையெல்லாம் ஏற்படுத்தலையாட்டும் நல்லது பண்ணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது கெட்ட இடத்துல அசுப விளைவு பண்ணுது. அப்படிங்கும்போது எதுக்கு நல்லா இல்லை, எந்த கேள்விக்கு சாதக பாதகன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். இப்போது 10ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது
நம்ம கும்பத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது வந்து விருச்சிகம். அந்த 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக 9ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது பணம் சேமிப்புக்கு கொஞ்சம் கஷ்டம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் கஷ்டம், தடைகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அது பண்ணும் அந்த 7 நாள் மட்டும். அதுக்கப்புறம் 23ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார். சுவாதி நட்சத்திரத்தில் 13 நாட்கள். அந்த ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயத்தில் கும்பராசியில் நம்ம லக்னத்திலேயே சனி போயிட்டுருக்கார். அப்போ 1ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் ஏற்படுற சுப விளைவு சூரியன் சனி மூலம் கொடுக்கறது, நாம் நினச்ச காரியம் நடக்கிறது, சந்தோஷப்படுறது, பிற நபர்களோடு உறவாடி பழகிறது, வெளியூர் வெளிமாநிலம் வெளி தேசம் போகிறது, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இது ஒரு தனித்த சுப விளைவாக இருக்கிறதுனால 9ஆம் பாவம்ங்கிறது இப்போ ஒரு தொழிலுக்குன்னா நல்ல ஆர்டர்கள் கிடைக்கிறதே 9ஆம் பாவம்தான். 9ஆம் பாவம் இல்லாமல் நமக்கு இயற்கை நமக்கு சூழலை அமைச்சு கொடுக்காது. அதுதான் வாய்ப்புகள்னு சொல்கிறோம், அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம், பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த சூரியனும் சனியும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவார்கள். பேரண்ட்ஸுக்கிட்ட உறவு முறைகள் வளர்ச்சி கொடுக்கும். அதே போல் நமக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் புகழை கொடுக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும். கவர்மெண்ட் துறையில் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு கொடுக்கும். இப்போ காலேஜ் மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம், மிகப்பெரிய இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும், கருவிகள் தயாரிக்கிற தொழிலாக இருந்தாலும், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும், அதே மாதிரி பணம் போட்டு பணம் பண்ணுற ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும், கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் கான்ட்ராக்டுகள், வளர்ச்சிகள் இதெல்லாம் பண்ணுறதா இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அப்போ இது வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நாம் அதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரியன் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஸ்டேஜை ஒரு பக்கம் உயர்த்தி கொடுக்குது. எதையுமே ஈஸியாக எதிர்கொண்டு நம்மளுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குது. ஆனால் நமக்கு லக்னத்தில் சனி இருக்கிறதும் நிதானித்து யோசனையாக செயல்பட்டு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறது, நிதானித்து எடுக்கிறது, தெளிவாக முடிவெடுக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த 2 கிரக பார்வைகள், திரிகோண பார்வைகள் நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும், பொருளாதார வளத்தை சேர்க்குது. அதனால் நிச்சயமாக இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி தொடர்பு கொண்டு இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்கள், அதன் மூலமாக நம்ம திசாபுத்தியும் கோச்சாரத்தையும் எப்படி கணிக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினா எந்த பலனை அடையலாம், பதவி பொருள் புகழுக்கு எந்த நட்சத்திரம், அதே போல் அகம் சார்ந்த உறவுகளுக்கு எந்த நட்சத்திரம், கஷ்ட நஷ்டத்துக்கு எந்த நட்சத்திரம்னெல்லாம் பட்டியல் போட்டு நாம் கேட்குற கேள்விக்கு சரியான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.